நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இந்த வீட்டில் நீ தண்டமா இருக்கிற. அது மட்டும் இல்ல, இதோ அந்த குச்சி இருக்குது, அது இல்லாட்டி உன்னால் நடக்கவே முடியாது. ஆனா நான் அப்படி கிடையாது. நான் ஒரு டிரைவர். அதுவும் சாதாரணமான இடத்துல இல்ல. இந்த டிரைவர் வேலையும் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் பாரு, ஒரு சூப்பர் மீனுக்கு வலை வீசின்னு இருக்கிறேன். யாரா அது? அது சஸ்பென்ஸ், அதை நான் சொல்ல மாட்டேன். தேவதையை கண்டேன் காதலில். அத பாரு போட்டு இருக்கிறாங்க. என்னடா சைலண்ட் ஆயிட்ட? பெருசு, யாராவது என்ன கேட்டாங்கன்னா வீட்டில் இல்லைன்னு சொல்றேன். இப்ப எந்த கடங்காரன் வரப்போறானோ? வணக்கம், நாங்க காலேஜ்ல இருந்து வரோம். வீடெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றீங்கன்னு பார்க்க வந்திருக்கோம். உள்ள போய் பார்க்கலாமா? ஆமா, இது பெரிய அரண்மனை. உள்ள போய் பார்க்கிறதுக்கு இங்கிருந்து பாத்தீங்கன்னாவே உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். எலி வழியிலாவது ஏதாச்சும் ரூம் இருக்கும். இங்க அது கூட கிடையாது. யாரு படுத்திருக்கா? அதுவா? அது என் குழந்தை. உடம்பு சரியில்லையா? இந்த வெயில்ல போய் போத்திட்டு படுத்திருக்காரு. ஆமா, ஜுரம். என்ன ஜுரமா? டாக்டர் கிட்ட காட்டினீங்களா? ஏன்னா இந்த ஏரியால ஜுரம் வந்தா அது மலேரியாவோ இல்ல யானைக்கால் வியாதியாவோ இருக்க சான்ஸ் இருக்கு. நீ நினைக்கிற வியாதி கிடையாது. இந்த ஜுரம் இப்பதானே வந்திருக்கு, உடனே போயிடும். அந்த மாதிரி யானைக்கால் வியாதி வந்தாலாவது இவ எங்கேயும் போய் ஊர் சுத்தாம வீட்டோடய கிடப்பான். வித்தியாசமான ஜுரம், விசித்திரமான அண்ணி. நான் வரேன். உள்ள போய் பாக்கலீங்களா? இல்ல இருக்கட்டும். இல்ல பாருங்க, பரவாயில்ல. ஐயோ, வீடெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்றீங்க. நான் வரேன். அவரை டாக்டர்கிட்ட காட்டுங்க. சரி. என்ன ஜுரம் போயிடுச்சா? இல்ல, இப்படி வேத்து இருக்கே, அதான் கேட்டேன். அது எப்படி? அது ஜுரம் திடீர்னு வருது, உடனே போயிடுது. என்ன ஜுரமோ என்னமோ போ. மொழியப்பர் நல்ல திருட்டு மொழி. ஏமா ரோட்ல போகும்போது பார்த்து போக கூடாதா? நீ பாட்டு வர வந்து இச்சனா என் தாலியில அவரும் புறம்போக்கு. சாரிங்க. என்ன சாரி? இதே நான் இஷ்ட சாரி கேட்டா விட்டுருவியா நீ? சாரியா சாரி? யோ என்ன, அவங்க தான் சாரி கேட்டாங்களா, அப்புறம் ஏன் தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அப்படி இல்ல சார், யார் மேல அடிச்சாலும் ஆட்டோக்காரனை தான் குத்தம் சொல்றாங்க. யோ அதான் அடி எதுவும் படல, ஏன் பெருசாக்குற? கிளம்பியா நீ? பொண்ணை பார்த்தோன்னு உடனே சப்போர்ட் பண்றீங்க. இந்த நாட்டுல ஆம்பளை யார் சார் சப்போர்ட் பண்றது? ஐயோ, நான் எப்பவுமே ஆம்பளை சப்போர்ட் தாங்க. நடு ரோட்ல பிரச்சனை பண்ணா போலீஸ் வந்தா வம்பாயிடுமேனு உங்க நல்லதுக்கு தான் சொன்னேன். சவாரி வேற வெயிட் பண்ணுது, கிளம்புங்க. அவங்க தான் சாரி சொல்லிட்டாங்களே, போங்க போங்க சார். இந்த சாக்கு வச்சு அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போடு. வந்துடுறானுங்க பொண்ணுங்களை பார்த்தா சப்போர்ட் பண்றதுக்கு. என்ன ஆனந்த் இது? ரோட்ல இப்படியா வருது? கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதா? எப்போதும் ஜாக்கிரதையா தான் இருப்பேன். இன்னைக்கு தான். இன்னைக்கு என்னாச்சு சொல்லுங்க, எதுவா இருந்தாலும். சொல்றதுனால எந்த ப்ராப்ளமும் தீர போறது இல்ல. பிரச்சனை தீராதுங்க, மனசுல உள்ள பாரம் குறையும். அதுக்கு தான் சொன்னேன். என்கிட்ட சொல்லலாம்னா சொல்லுங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, கொஞ்ச நாளாவே நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். ஒரே சமயத்துல எங்க வீட்டுல பல பிரச்சனை. அப்படியா? தேனாம்பேட்டை ஏரியால ஒரு இடம் இருக்கு, எங்க சித்தப்பா பொசிஷன்ல இருக்கு. ஆனா அதுல எங்க ஃபேமிலிக்கும் பங்கு இருக்கு. நல்ல விஷயம் தானே. ஆனா எங்க சித்தப்பாக்கு அது நல்ல விஷயம் இல்ல. அவர் அதை டிஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா
அதுக்கு எங்கள் எல்லாரோடைய கையெழுத்தும் தேவைப்படுது. நான் யோசிச்சுட்டு போட முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதில் அவருக்கு ஒரே கோபம். அம்மாவுக்கு இந்த விஷயத்தில் ஒரே மனவேதனை. கையில் பத்திரத்தோட சித்தப்பா அலையிறத பார்த்தா ரொம்ப அருவருப்பாக இருக்கு. சரி, அவர் தான் அப்படின்னா எங்கள் அக்கா புருஷன் அதை விட கேவலமாக நடந்துக்கிறாரு. அந்த இடத்துக்கு எவ்வளோ பணம் வரும், அந்த பணத்தை வச்சு என்னென்ன பண்ணலான்னு ரொம்ப அலையிறாரு. அவர் பேச்சு நடவடிக்கைலாம் ரொம்ப அருவருப்பாக இருக்கு. அந்த துண்டு இடம் எங்கள் வீட்டை போட்டு அழுக்கழிக்குது. இதில் என்ன காமெடினா, அந்த இடம் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. அந்த இடத்த நாங்கள் பார்த்ததே இல்லை. வெரி குட். ரொம்ப குழப்பமா இருக்கு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் ஆட்டோ மேல விழ தெரிஞ்சேன். ஆனந்தி, முதல்ல குழம்பாதீங்க. எந்த ஒரு பிரச்சனைனாலுமே அதை விட்டு வெளியில வந்து விலகி இருந்து நம்மளால பார்க்க முடியறது இல்ல. அதுதாங்க எல்லா குழப்பத்துக்கும் காரணமே. நாம முதல்ல விலகி இருந்து பார்த்தா தான் எந்த ஒரு பிரச்சனைக்கும் நம்மளால யோசனை சொல்ல முடியும். புரியுதா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க? என் கூட வரீங்க. உங்களுக்கு இப்ப தேவை நல்ல அட்வைசர். வாங்க அட்வொகேட் போவோம். அட்வொகேட் கிட்டியா? ஆமாங்க, என் சிஸ்டர் தான். வாங்க. ஓஹோ, இவ்வளவு தூரம் பேசுறாரு உங்க சித்தப்பா? எப்போதுமே எங்க குடும்பம்னா அவர் கொஞ்சம் இலக்காரமா தான் பாப்பாரு. ஏன் அப்படி? அண்ணன் விட்டுட்டு போன குடும்பம், நாங்க 3 பொண்ணுங்க. அவரு வசதியா இருக்காரு. இந்த காரணங்கள் பத்தாதா? எங்க நாங்க அவர்கிட்ட போய் உதவி கேட்டு நின்றுடுவோமோன்னு பயம் அவருக்கு எப்போதுமே உண்டு. பத்தாததுக்கு சித்தி வேற எங்க மேல ரொம்ப பிரியமா இருக்காங்களா, எங்க மேல அவருக்கு எப்போதுமே ஒரு எரிச்சல் உண்டு. இவ்வளவு தூரம் உங்ககிட்ட வெறுப்பா இருக்கிறவரு கையெழுத்து வேணும்னு வந்து நிக்கிறாரு. இதெல்லாம் நம்ம ஊர்ல மட்டும்தான் நடக்கும். அவர் தெளிவா இருக்காருல்ல. எதுல? அவரோட சுயநலத்துல. சுஜாதா, அவர் ஒரு பிசினஸ் மேன். எல்லாமே கணக்கு தான் அவருக்கு. இவங்களுக்கு அவரோட ஒய்ஃப் உதவி பண்ணும்போது செலவு கணக்கு பார்க்கறாரு. அந்த நல்ல விஷயமா இவங்கள்ட்ட இருந்து கையெழுத்து வாங்கும் போது வரவு கணக்கு. சிம்பிள் கால்குலேஷன் தானே. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் ஏதாவது பொய் கேஸ் போட்டாச்சு உள்ள தள்ளணும். இல்ல ஆனந்தி, அவ்வளவு கூட வேண்டாம். நீ செய்யறது தப்பு அப்படின்னு 4 பேர் விரல நீட்டி சொன்னா கூட போதும். ஆனா அப்படி சொல்றதுக்கு யாரும் தயாரா இல்ல. அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவரு தாண்டி நம்ம வீட்டு ஆம்பளை அப்படின்னு எங்க அம்மா சொல்லி அவருக்கு பயந்து நடுங்குறாங்க. முதல்ல உங்க அம்மா மாதிரி அடிமை புத்தி இருக்கிறவங்கள சரி பண்ணணும். சரி, உங்க சித்தப்பாக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் தரலாமா? வேண்டாம் வேண்டாம். வேண்டாமா? என்னதான் அவர் மேல எனக்கு கோவம் இருந்தாலும் இது எங்க குடும்ப பிரச்சனை. அம்மா அக்கா எல்லாரும் பேசி முடிவெடுக்க வேண்டிய பிரச்சனை. என்ன ஆனந்தி இது? உன்ன மாதிரி துணிச்சலான பொண்ணு இப்படி சொன்னா எப்படிமா? பிரச்சனையை பெருசாக்க வேண்டான்னு பாக்குறேன். அதுவும் இல்லாம எனக்கு அந்த உரிமை இல்லை. இது பாரு ஆனந்தி, அந்த மாதிரி எதுவும் ஆகாது. உங்க சித்தப்பா உங்களை முட்டாள்னு நினைக்க கூடாது இல்லையா? அதுக்காக சில விஷயங்களை பண்ணித்தான் ஆகணும். டாக்குமெண்ட் சம்பந்தமா கரெக்டா இருக்கணும். புரியுதா? உன் சித்தப்பாவோட அட்ரஸ், ஆபீஸ், பிசினஸ் டீடைல்ஸ் இதெல்லாம் என்கிட்ட கொடு. நான் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். எசக்கு பெசக்கா ஏதாவது பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். நீ அட்ரஸ் எழுது. தேங்க்ஸ். சுஜாதா, ஆனந்த் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. தயவு செஞ்சு எங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை ஆகிற மாதிரி பண்ணிடாத ப்ளீஸ். நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்ல. டோன்ட் வரி. எழுதிட்டு. ஓகே, நான் பாத்துக்கிறேன். வாங்க நீ. குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஆச்சரியமா இருக்கா? என்ன ஆச்சரியம்? இல்ல, நான் உங்களுக்கு குட் ஈவினிங் சொன்னேன்ல, அதுக்கு தான். சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்கன்னா பர்ஸை திறந்து பணத்தை எடுத்து கொடுக்கலாமே. எனக்கு புரியல வித்யா. மனசு சந்தோஷமா இருந்தா ஏதாவது ஃபைன் கட்டணுமா என்ன? என்ன ஜோக்கா? நான் ஜிம்மு கட்டுறதுக்கு பணம் கேட்டேன்ல, அதை சுத்தமா மறந்துட்டீங்களா? ஓ, ஐ அம் சாரி. கொடுக்குறேன். ஏன் வித்யா, ஆபீஸ்ல இருந்து இப்பதான் டயர்டா வந்திருக்காங்க. காஃபி கீஃபி கொடுக்காம ஏதோ கடங்காரன்ட்ட வசூல் பண்ற மாதிரி நிக்க வச்சு வசூல் பண்றீங்க. கூச்சமா இல்ல? நீங்க பணம் கொடுத்தா மத்தவங்க கிட்ட நான் ஏன் கை நீட்டணும்?
வெக்கப்பட வேண்டியது நான் இல்ல, என்ன பெத்த அப்பா நீங்க தான். அது எப்படி வித்யா? கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம பட்டுன்னு என்ன இன்சல்ட் பண்றீங்க. இது என்னது மம்பா போச்சு? நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தா நான் சும்மா இருந்திருப்பேன். நீங்க எதுக்கு வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கிறீங்க? கேட்டியாவே பெத்த அப்பனோட எப்படி பேசுறான்னு? பண விஷயத்துல இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. இப்போ நீ கொடுக்க ஆரம்பிச்சிட்டல்ல, புதுசா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பா. நீதான் சிரமப்படுவ. ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஆமா, அவ எதுக்கு ஜிம்முக்கு பணம் கேக்குறா? அவ உடம்பு என்ன மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தானே? கச்சிதமா இருக்கணும், அப்பதானே நல்ல மாப்பிளை கிடைக்கும். அதுக்கு அவ பணம் கேக்குறா, இவ குடுக்கறா. உங்க ஜோலிய பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியதானே? நடுவுல என்ன பெரிய நாட்டாம? அது இல்ல அலமேலு. என்ன அலமேலு? 100 ரூபாய் சம்பாதிச்சு மகளுக்கு கொடுக்கற துப்பு இருக்கா? அதனால தானே அவ அவகிட்ட கேக்குறா. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதானே? பதில் சொல்ல துப்பு இல்ல, பேச வந்துட்டாரு. குடும்ப தலைவரா, பெரிய ஆம்பளை சிங்கம். அதை விட்டுட்டு மருமகளுக்கு சாவி கொடுக்கறாரு, சாவி. அத்தை விடுங்க, நான் தான் பணம் கொடுத்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு அப்பாவை திட்டுறீங்க? அடேங்க அப்பா, மாமாவை திட்ட உனக்கு தாங்காதா? காசு கொடுத்த திமிர்ல பேசுறியா? இப்ப நான் என்ன திமிர்ல பேசினேன்? பின்ன என்னடி? ஏன் புருஷன் நான் பேசுறேன், நீ ஓ வேலை என்னமோ அதை பாத்துக்கிட்டு இரு. குறுக்கால நீ எதுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க? அலமேலு, என்ன திட்டத்தோட நிறுத்து. அந்த பொண்ணு எந்த தப்பும் செய்யல, ஏன் அவ மேல பாயற? பாரா பாரா, உங்களை ஏதாவது சொன்னா அவ உருமுறா, அவளை ஏதாவது சொன்னா நீங்க மேல வந்து அப்படியே பாயறீங்க. ஜாடிக்கேத்த மூடியாதான் வந்து வாச்சிருக்கீங்க. நல்ல மாமனாரு, நல்ல மருமக. ஏய், ச்சே. அம்மா, ஐயோ. ஏய், அங்க என்னத்த உருட்டுற? பாலெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஆட சொல்றேன்ல, ஒரு நாள் காஃபி குடிக்கலன்னா தலையா வெடிச்சு போயிடும். போபா, போய் வேலையை பாரு. இங்க இருக்கிறவங்களுக்கே காப்பி இல்லையா? வந்துட்டா. அபி, வித்யாவுக்கு பணம் கொடுத்துட்டு போல இருக்கு. வாயை திறந்து சொல்ல மாட்டியா? ஆமாங்க, கொடுத்தேன். உங்ககிட்ட எப்படி பணம்? ஏதாவது அட்வான்ஸ் வாங்கினியா? உங்ககிட்ட தான் கேக்குறேன். ஆமா வாங்கினேங்க. எவ்வளவு வாங்கின? 1500. 1500. 1500, 7500, 1500. அப்போ இந்த மாசம் 6 ரூபாய் தான் வரும். ம். 7500 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் போனா 6000 ரூபாய் தான் வரும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய ஆடிட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. என்ன ரொம்ப சூடா இருக்க அபி? ஏய், உன் மனசு என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் ஒண்ணுமே நினைக்கலைங்க. கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இருங்க, நான் தூங்கணும். தூங்கணுமா? என்ன பார்த்தா இலக்காரமா போச்சா? நான் அப்படி நினைக்கலைங்க. என்ன தொட வேண்டாம்னு தட்டி விடுறேன். நான் உன் புருஷனை மறந்துட்டியா? இப்ப யாரு இல்லைன்னு சொன்னா? பின்ன தட்டி விட்டதுக்கு என்ன அர்த்தம்? என்னோட மனசு சரியில்லைன்னு அர்த்தம். மனசா? மனசு மண்ணாங்கட்டி மனசு. என்னடி பொல்லாத மனசு? ஏய், பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவடி. எப்போ பாரு மனசு சரியில்லை, அது இதுன்னு 1008 நொண்டி சாக்கு. உங்களுக்கு மனசுன்னு ஒண்ணு இருந்தா அடுத்தவங்களோட மனசை பத்தி புரியும். ஏய், ரொம்ப பேசுற. பாவம் பாவம் விட்டா பேசிக்கிட்டே போற. பாவம் பாக்குறீங்களா?
கட்டின பொண்டாட்டினா கஷ்டப்படுறத ஒரு நாளாவது நினைச்சு பாத்திருக்கீங்களா? டேய், உலகத்துல நீ மட்டும்தான் கல்யாணம் ஆனவன் கஷ்டப்படுறவன். அடுத்தவங்க மனசை புரிஞ்சுக்கடி. யாரு? நான் மத்தவங்கள புரிஞ்சுக்கலையா? ஆமா. இது பாருங்க, நடந்த ஒவ்வொன்னையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். நீங்க என்ன எப்படி நடத்துறீங்க? பணம் கொடுத்தா ஒரு மாதிரி, பணம் கொடுக்கலனா இன்னொரு மாதிரி. காசு கொடுத்தேன்னு சொல்லி காட்டுறியா? பணம் கொடுக்கறது ரொம்ப சாதாரண விஷயம், ஆனா அதை சொல்லி காட்டுறது ரொம்ப அருவருப்பான விஷயம். இந்த வீட்டுல நான் அதெல்லாம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. உங்க வீடு அப்படித்தானே இருக்கு? ஓஹோ, எங்க வீடு அவ்வளவு அசிங்கம் பிடிச்சதுங்கிற? என்ன திமிரடி உனக்கு? நீ என்ன கோடீஸ்வரனோட பொண்ணா இல்ல குபேரனோட பேத்தியா? நாங்க பஞ்ச பரறி அலையறோமா? காசு கொடுத்தத சொல்லி காமிக்கிறது வருத்தமா இருக்கானா வேற வழி இல்லையா? கடஞ்செடுத்து திமிரடி உனக்கு. இது பாருங்க, அனாவசியமா பேசாதீங்க. ஏய், பேச வேண்டியதெல்லாம் நீ பேசிட்டு நான் பேசுறது அனாவசியமா? புருஷன் மேல ஆசை இல்ல, குடும்பத்து மேல பாசம் இல்ல, புருஷனோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காத நீ எல்லாம் ஒரு பொம்பளை. பொண்டாட்டிங்கிற வார்த்தைக்கு தகுதி இல்லாதவடி. எனக்கு தகுதி இல்லையா? யார் யாருக்கு என்ன தகுதின்னு யார் தீர்மானிக்கிறது? நான் தீர்மானிப்பேன்டி. இது என் குடும்பம், தீர்மானிக்கிற உரிமை எனக்கு இருக்கு. ஆமாங்க, நீங்க தான் இந்த குடும்பத்தோட தலைவன். நீங்க சிரிச்சா நான் சிரிக்கணும், நீங்க கோவப்பட்டா நான் பயப்படணும், உங்களுக்கு தலைவலி வந்துச்சுன்னா நான் காஃபி கொடுக்கணும், நீங்க கை நீட்டா பணம் தரணும், அப்புறம் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் தரணும். அதானே ஒரு பொண்டாட்டிக்கு தன்னோட பாசம், துக்கம், சந்தோஷம், ஆசை பாசங்கள் எதுவும் இருக்க கூடாது. அதானே முதல்ல நான் ஒரு பொண்ணா பிறந்ததுக்கு அவமானப்படுறேன். என் உடம்பெல்லாம் கூசுதுங்க. கூசுண்டி, கரெக்டா சொன்ன. உன் உடம்பு வெறும் கூசறதுக்கு தான், எனக்கு எந்த யூஸும் இல்ல. ஏன் இவ்வளவு கேவலமா பேசுறீங்க? கேவலம் இல்லடி இது. ஒரு புருஷனுக்கு எப்போ எது தேவை அப்பதான் அவனுக்கு சகல வலிகளும் வருமே. பேசுறான். அதுக்கெல்லாம் மனசு நல்லா இருக்கணுங்க. மனசை கொன்னுட்டு சுகம் தேடுறதுக்கு நாம என்ன பொணந்தினி கழுது? ஆயிரம் தான் இருந்தாலும் நீ அன்ஃபிட், பிளடி அன்ஃபிட்.